Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. Lok Sabha Speaker approved the merger of 6 Shiv Sena (UBT) MPs with which faction? மக்களவைத் தலைவர் 6 சிவசேனா உத்தவ் பால் தாக்கரே பிரிவு எம்பி-க்களை எந்த பிரிவுடன் இணைக்க ஒப்புதல் அளித்துள்ளார்? The correct answer is Eknath Shinde-led Shiv Sena. The Lok Sabha Speaker approved the merger of 6 Shiv Sena (UBT) MPs with the Eknath Shinde-led Shiv Sena. சரியான பதில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா. மக்களவைத் தலைவர் 6 சிவசேனா உத்தவ் பால் தாக்கரே பிரிவு எம்பி-க்களை ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவுடன் இணைக்க ஒப்புதல் அளித்தார். Question 2. Union Home Minister Amit Shah inspected indigenous border security technology in which state? மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா எந்த மாநிலத்தில் உள்நாட்டு எல்லை பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை பார்வையிட்டார்? The correct answer is West Bengal. Amit Shah inspected indigenous border security technology during his 3-day trip to West Bengal. சரியான பதில் மேற்கு வங்கம். அமித் ஷா மேற்கு வங்காளத்திற்கான தனது 3 நாள் பயணத்தின் போது உள்நாட்டு எல்லை பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை பார்வையிட்டார். Question 3. The Bankipur Assembly Bipole, mentioned by Prashant Kishore, is scheduled for 30th July in which state? பிரசாந்த் கிஷோர் குறிப்பிட்ட பாங்கிப்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் ஜூலை 30 அன்று எந்த மாநிலத்தில் நடைபெறவுள்ளது? The correct answer is Bihar. The Bankipur Bipole is scheduled for 30th July in Bihar. சரியான பதில் பீகார். பாங்கிப்பூர் இடைத்தேர்தல் ஜூலை 30 அன்று பீகாரில் நடைபெற உள்ளது. Question 4. The stoppage of pensions in Odisha for 20 lakh beneficiaries was primarily due to technical glitches in which platform? ஒடிசாவில் 20 லட்சம் பயனாளிகளுக்கு ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டதற்கு முதன்மை காரணம் எந்த தளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் ஆகும்? The correct answer is SNA-Spursh platform. The pension stoppage was mainly due to technical glitches in the SNA-Spursh platform. சரியான பதில் SNA-Spursh தளம். ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டதற்கு முக்கிய காரணம் SNA-Spursh தளத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறுகள் ஆகும். Question 5. The U.S. Department of Homeland Security introduced changes in which categories of visas, citing national security risks from Indian and Chinese students? இந்திய மற்றும் சீன மாணவர்களால் ஏற்படும் தேசிய பாதுகாப்பு குறைபாடுகளை காரணம் காட்டி அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு துறை எந்த வகையிலான விசாக்களில் மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது? The correct answer is F, J, I. The changes were introduced in F, J, and I categories of visas. சரியான பதில் F, J, I, F, J மற்றும் I வகையிலான விசாக்களில் மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. Question 6. A space payload built by students from which institution was launched aboard the Vikram 1 rocket by Skyroot Aerospace? Skyroot Aerospace நிறுவனத்தால் விக்ரம் -1 ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட விண்வெளி பேலோட் எந்த நிறுவனத்தின் மாணவர்களால் கட்டப்பட்டது? The correct answer is VITAP. A space payload built by VITAP students was launched aboard the Vikram 1 rocket. சரியான பதில் VDAB. VDAB மாணவர்களால் கட்டப்பட்ட விண்வெளி பேலோட் விக்ரம் -1 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டது. Question 7. Which state recently set up a state narcotics control bureau,
with the excise commissioner in charge. எந்த மாநிலம் சமீபத்தில் மாநில போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தை அமைத்தது? அதன் பொறுப்பாளராக கலால் ஆணையர் செயல்படுவார். The correct answer is Kerala. Kerala has set up a state narcotics control bureau to make anti-narcotics enforcement activities more efficient. சரியான பதில் கேரளா. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை மிகவும் திறமையாக்க கேரளா மாநில போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பணியகத்தை அமைத்துள்ளது. Question 8. The center ordered a probe into B.Ed colleges that may not exist, following a report by which news organization? செயல்பாட்டில் இல்லாத B.Ed கல்லூரிகள் குறித்து எந்த செய்தி நிறுவனத்தின் அறிக்கை வெளியானதைத் தொடர்ந்து மத்திய அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டது? The correct answer is NDTV. The center ordered a probe into B.Ed colleges after an NDTV report. சரியான பதில் NDTV. NDTV அறிக்கை வெளியானதைத் தொடர்ந்து B.Ed கல்லூரிகள் குறித்து மத்திய அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டது. Question 9. Climate activist Sonam Wangchuk was hospitalized after how many days of indefinite hunger strike? காலநிலை ஆர்வலர் சோனம் வாங்சுக் எத்தனை நாட்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்திற்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்? The correct answer is 21 days. Sonam Wangchuk was hospitalized after his hunger strike entered its 21st day. சரியான பதில் 21 நாட்கள். சோனம் வாங்சுக் தனது உண்ணாவிரதம் 21வது நாளை எட்டிய பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். Question 10. Which edition of the National Film Awards saw political history and military valor dominating the marquee honors? தேசிய திரைப்பட விருதுகளின் எந்த பதிப்பில் அரசியல் வரலாறு மற்றும் இராணுவ வீரம் ஆகியவை முக்கிய விருதுகளை ஆதிக்கம் செலுத்தின? The correct answer is 72nd. The 72nd National Film Awards captured many ideas of India, with political history and military valor dominating. சரியான பதில் 72வது. 72வது தேசிய திரைப்பட விருதுகள் இந்தியாவின் பல கருத்துக்களை பிரதிபலித்தன, இதில் அரசியல் வரலாறு மற்றும் இராணுவ வீரம் ஆதிக்கம் செலுத்தின. Question 11. Panels examining which two bills deferred their meeting on adopting draft reports just before the monsoon session of Parliament? பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு சற்று முன்பு எந்த இரண்டு மசோதாக்களை ஆய்வு செய்யும் குழுக்கள் வரைவு அறிக்கைகளை ஏற்றுக்கொள்வது குறித்த தங்கள் கூட்டத்தை ஒத்திவைத்தன? The correct answer is Bill for Removal of Ministers and VBSA Bill. The panels deferred meetings on the Bill for Removal of Ministers and the VBSA Bill. சரியான பதில் அமைச்சர்களை நீக்குவதற்கான மசோதா மற்றும் VBSA மசோதா. அமைச்சர்களை நீக்குவதற்கான மசோதா மற்றும் VBSA மசோதா குறித்த கூட்டங்களை குழுக்கள் ஒத்திவைத்தன. Question 12. Uttar Pradesh CM Yogi Adityanath inaugurated development projects worth 574 crore rupees in which city? உத்தர பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் எந்த நகரத்தில் 574 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார்? The correct answer is Bulandshahr. Yogi Adityanath inaugurated development projects worth 574 crore rupees in Bulandshahr. சரியான பதில் புலந்த்ஷாஹர். யோகி ஆதித்யநாத் புலந்த்ஷாஹரில் 574 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். Question 13. A state-run institute of nephrology performed its highest monthly tally of how many kidney transplants in 17 days?
ஒரு அரசுக்கு சொந்தமான நெஃப்ரோயூரோலஜி நிறுவனம் 17 நாட்களில் தனது அதிகபட்ச மாத எண்ணிக்கையாக எத்தனை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளைச் செய்தது? The correct answer is 10. The institute performed 10 kidney transplants in 17 days, its highest monthly tally. சரியான பதில் 10. அந்த நிறுவனம் 17 நாட்களில் 10 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைகளைச் செய்து தனது அதிகபட்ச மாத எண்ணிக்கையை பதிவு செய்தது. Question 14. Which organization moved the Supreme Court seeking reconstitution of the Ram Temple Trust, stating the Ayodhya verdict was not fully implemented? அயோத்தி தீர்ப்பு முழுமையாகச் செயல்படுத்தப்படவில்லை என்று கூறி ராமர் கோயில் அறக்கட்டளையை மறுசீரமைக்கக் கோரி எந்த அமைப்பு உச்ச நீதிமன்றத்தை நாடியது? The correct answer is Nirmohi Akhra. Nirmohi Akhra moved the Supreme Court seeking reconstitution of the Ram Temple Trust. சரியான பதில் நிர்மோஹி அகாரா. நிர்மோஹி அகாரா ராமர் கோயில் அறக்கட்டளையை மறுசீரமைக்கக் கோரி உச்ச நீதிமன்றத்தை நாடியது. Question 15. Which private Indian aerospace company successfully launched the Vikram 1 rocket? எந்த தனியார் இந்திய விண்வெளி நிறுவனம் விக்ரம் -1 ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவியது? The correct answer is Skyroot Aerospace. Hyderabad-based Skyroot Aerospace successfully launched the Vikram 1 rocket. சரியான பதில் Skyroot Aerospace. ஹைதராபாத்தை தளமாகக் கொண்ட Skyroot Aerospace விக்ரம் -1 ராக்கெட்டை வெற்றிகரமாக ஏவியது. Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.